அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து இல்லையா? அதை நாம் தக்க வைத்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், நீ நன்றாக இருக்கிறியா என்று யார் கூட நம்மளை கேட்க மாட்டார்கள். ஆனால் இறைவன் நம்மளை விசாரிக்கிறார். ஒவ்வொருவர் மூலமாக அவர்களுக்கு உகந்தவர்களை கொண்டு அவர் விசாரிக்கிறார். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? தொழில் எப்படி இருக்குது? பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா? நிறைவாக இருக்காங்களா? பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க? நோய் நொடியேற்றி இருக்காங்களா என்று விசாரிப்பது எல்லாமே இறைவன் கொண்ட பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதனால் நாம் எதை செய்தாலும் இறைவனுக்கு முன்பாக உம்மை வைத்து நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 14 இறை வார்த்தை 14 16 முடிய. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. உன் வாழ்வின் இன்பத்தை தூய்க்காமல் விட்டு விடாதே. உன் உழைப்பின் பயனை பிறருக்கு விட்டு விடுவதில்லையா? நீ உழைத்து சேர்த்ததை பங்கிட்டு கொள்ள விடுவதில்லையா? கொடுத்து வாங்கு, மகிழ்ந்திரு, பாதாளத்தில் இன்பத்தை தேட முடியாது. பிரைஸ் தி லார்ட். கொடுத்து வாங்கு, மகிழ்ந்திரு, பாதாளத்தில் இன்பத்தை தேட முடியாது. அது உண்மைதானே? நாம் மரித்த பிறகு இன்பம் கிடைக்குமா? இல்லை. அதனால் இப்பொழுது இருக்கும்போதே ஒவ்வொருவருக்கும் நாம் நன்மை செய்யும்போது அதில் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது இல்லையா? அதுபோக பிறருக்கும் நாம் நன்மை செய்கிறோம், நாமளும் நன்றாக வாழ்கிறோம் இல்லையா? அதான் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. உன் வாழ்வின் இன்பங்களை தொய்க்காமல் விட்டுவிடாதே. நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல், அது நன்மையான விருப்பங்கள், தீமை இல்லை மக்களே, சரியா? எல்லாத்தையும் நம்ம விருப்பத்துக்கு செஞ்சுட்டு அவருக்கு நேர்மாறாக செஞ்சுட்டு வாங்கிக்கிட்ட முடியாதே நம்ம. இல்லை, கேள்வி கேட்பார், தந்தவர் அவர் இல்லவா, நீ வேறு மாதிரி செலவழிக்கிறேன்னு சொல்லுவாரே. அதனால் எதை செய்தாலும் அவரிடம் உரைவாடி அவரிடம் கேட்டு நாம் செய்யும்போது எல்லாமே ஒரு நிறைவே கிடைக்கும். அப்போ நம்மளும் நல்லா இருந்து பிறரையும் நல்லா வைக்கும்போது நிறைவாக இருக்குல்ல. நம் உழைப்பை பிறருக்கு கொடுப்பதில்லையா? ஆமாம், நம்ம உழைக்கிறோம், அதை பிறருக்கு கொடுக்குறோம், தானமாகவோ கடனாகவோ நாம் கொடுக்குறோம் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது அதில் ஒரு நிறைவு இருக்கு இல்லையா? அந்த நிறைவு தான் நம்மளை நிறைவாக வாழ வைக்கிறதும் கூட இல்லையா? அப்போது கொடுத்து வாங்கு, மகிழ்ந்திரு, பாதாளத்தில் இன்பத்தை தேட முடியாது. இப்படி கொடுப்பதில் ஒரு நிறைவு இருக்குது, அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அது இறைவனோடு சேர்ந்து நாமும் மகிழ்கிறோம். இப்போ நான் இன்னாருக்கு கொடுத்தேன் தந்தையே, இன்னாருக்கு கொடுத்தேன் இயேசுவே, இன்னாருக்கு கொடுத்தேன் தூய ஆவியே என்று நாம் சொல்லும்போது, நீ என்ன கொடுத்தியோ அது இறைவனுக்கு தெரியும். ஒவ்வொரு இறைவனுக்குமே தெரியும். அன்னை மரியாளுக்கும் தெரியும். அவர்கள் தூண்டாமல் நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா? ஆனாலும் நாம் இன்னாருக்கு கொடுத்தேன் ஆண்டவரே, ஏதாவது தவறு இருந்தால் அதை மன்னித்து கொள்ளுங்கள் என்று நாம் கேட்கும்போது அதில் ஒரு நிறைவு கிடைக்கிறது இல்லையா? அப்போது நாம் பிறருக்கு கொடுத்து அதில் ஒரு மகிழ்ச்சியையும் மன அமைதியும் பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், நாமும் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்மை சார்ந்தவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லையா? யாருக்கு நாம் உதவி செய்தோமோ அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இறைவா, இன்று இவர்களை கொண்டு நீ எனக்கு நன்மை செய்தீரே என்று அவர்கள் நினைக்கும் போது அதில் இறைவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆம், நான் உன்னை படைத்தவன், உனக்கு நான் எதுவும் தராமல் இருப்பேனா, செய்யாமல் விட்டு விடுவேனா என்று கேட்பது போல் அவர்களுக்கு இருக்கும். ஆம் இறைவா, நீர் என்னோடு இணைந்து இருக்கிறீர். நான் உம்மை அறியாதிருந்த காலங்களில் எவ்வளவு துன்பப்பட்டேன், ஆனால் இப்பொழுது அறிந்து கொண்ட காலத்தில் நான் இப்பொழுது நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்லும்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு செய்வார் இல்லையா? அப்போ ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதில் ஒரு இன்பத்தை காணு என்று சொல்கிறார் அல்லவா? அந்த இன்பத்தை தான் நாம் பிறருக்கு கொடுப்பதில் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அந்த இன்பம் பெரிய இன்பம் அல்லவா? அந்த இன்பத்தை போல் வேறு ஏதாவது உண்டா? இல்லை. அப்போ எப்பொழுதும் நாம் கொடுப்பவர்களாக இருக்கும் வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, நீர் எதை செய்தாலும் எங்களுக்கு நன்மையை செய்வீர். ஆமாண்டவரே, நீர் கொடுத்ததில் நாங்கள் பிறருக்கும் கொடுத்து அதில் மகிழும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவே உம்முடைய கிருபையால் நாங்கள் நிறைவாக இருக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்களும் இல்லாமல் மற்றவர்கள் நிறைவாக இருக்கும்படி அவர்களை வழிநடத்தி உம்மிடம் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே.
நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து, தந்தை தன் பிள்ளைகளை பேணி காப்பது போல் நீர் எங்களை பேணி காக்கிறீர் என்பதை எண்ணத்தை மட்டும் எங்கள் மனதில் இருத்தி, எப்பவும் இறையச்சத்துடன் வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.